வணக்கம். நான் உங்கள் ரஞ்சன். என்னென்னு சொன்னால், இப்போ நான் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்களை போட்டேன். நான் அதே மாதிரி கை நியூஸ், மற்றது டிக்டாக், ஃபேஸ்புக், இதில் எல்லாத்துலேயுமே நான் பயணிக்கிற ஒரு ஆள். ஆனால் இப்போ ஒரு 2 வீக்ஸாக ஒன்றிலையும் பயணிக்கிறே இல்லை. சும்மா ஃபேஸ்புக்கில் மட்டும் சும்மா சில இதில் கொமெண்ட்கள் இதில் போடுறோம். சும்மா சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுறதோடையே மற்ற ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் மீண்டும் அதை தொடங்க போகிறேன். அதுக்கான முதல் ஒரு வீடியோ தான் நான் இப்போ உங்களோட பதிவு செய்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உண்மையில் கனடாவை பொறுத்தமல்ல கொஞ்சம் சரியான இதாகத்தான் இருக்குது. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், பெட்ரோலியத்தின் அதாவது கேஸின் ப்ரைஸ் வெரி ஹை. கிட்டத்தட்ட நார்மலாகவே கனடாவில் மற்ற நாடுகளை விட ஒரு வித்தியாசமான நாடு என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு பொருள்ன்ற விலை கூடினா அது குறையாது. உதாரணத்துக்கு இப்போ காசு ₹1 இன்றைக்கு ₹1 50 சென்ட்ஸ் 60 சென்ட்ஸ் 60 சென்ட்ஸ் விற்கிது. அது கூட போயிட்டுது. கிட்டத்தட்ட ₹1.60 கூட போயிட்டுது. ₹1.60 போகுதுன்னு சொன்னால், இந்த 60 கீழே குறைகிறதுக்கு ஒரு வருஷமாக செல்லும், அல்லது சில விட குறையாமையும் விடலாம். இதுதான் கனடாவில் சிச்சுவேஷன். ஏன்னு சொன்னால், அதே மாதிரி குரோசரியை பொறுத்தமல்ல இப்படி தான், கூடினா குறையாது. இப்போ கோவிட்-19 எல்லா குரோசரியும் கூடிட்டுது கனடாவில். ஆனால் இதுவரையும் இன்னும் குறையலை. இதுவரையும் இன்னும் குறையலை. கூடினா தான். அப்போ இது கனடா மக்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, கனடா மக்களுக்கு பிடிச்ச ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்மையாக இங்கே அப்படித்தான் நடக்குது. ஆனால் இதை பற்றி கனடிய கவர்மெண்ட்டோ கனடாவிலே பொலிட்டிஷியனோ ஒருத்தருமே இதை பற்றி கதைக்கிறதில்லை. மக்களை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. அவங்கள புகைட்டு கம்பெனி போனால் சரி, அவ்வளோதான் இங்கே இருக்க கனடாவின் உள்ள பிரச்சனை. ஆகவே ஓடி உழைக்கணுமென்ற மாதிரி மாக்காணி, கனடாவின் புதிய மாக்காணியாக எங்களுடைய கனடிய பிரதமர் ஓடி உழைக்கிறார். பாப்பா என்ன நடக்க போதுண்டு. ஆனால் அவர் ஓடி உழைக்கிறதுக்கு இடையில் இஞ்சால ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கிற பொருளாதாரத்தையும் அப்படியே கவுட்டாண்டு போகுது. பாப்பம் என்ன நடக்க போகுது. வேலை வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டு, கனடாவை பொறுத்தமல்ல வேலை வாய்ப்பும் இல்லாமல் போகுது. இப்படி எல்லாமே ஒரு இக்கட்டான ஒரு 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 நடுநிலையண்டு இல்லை, கீழே. அதாவது இப்போ நாங்கள் ஒரு விறகு வரைஞ்சால் அதில் கீழே தான் நிற்கிது கனடா. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஏராளமான ஆட்கள் கனடாவிலே இருக்கிறார்கள் கூடுதலாக கொண்டு போய் தங்களோட முதலீடுகளை துபாயில் முதலீடு செய்திருக்கணும். ஆனால் துபாயில் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக கிடக்கு. இப்படி கணக்க பிரச்சனை நடக்குது. இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய ஈரானுக்கு சும்மா தேவையில்லாமல் கொண்டு கையை வச்சு, எங்களோட 2 புத்திர சியாமணிகள் கொண்டு கையை வச்சு இன்றைக்கு படாத பாடு உலகம் பட்டு கொண்டிருக்கு. இதை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி இதில் ஒரு சமாதானமாக ஓரளவுக்கு வந்தால் ஓரளவுக்கு ஓகே. அப்படி இல்லையென்று சொன்னால் இந்த யுத்தத்தால் ஒவ்வொரு சர்வசாதாரண மக்களின் கதவும் தட்டுப்பட போகுது. ஒவ்வொரு சர்வசாதாரணமும் மக்களும் இதை அனுபவிக்க போயிடும். இதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.